இன்று செவ்வாய்க்கிழமை திருப்பலியின் நற்செய்தியானது மத்தேயு அதிகாரம் 13 திருச்சொற்றொடர்கள் 36 45 வரை காண்கிறோம். கலைகளின் ஓமை விளக்கம் மற்றும் முத்து ஓமை ஆகியவை தேவராஜ்யத்தில் உண்மைகளையும் இறுதி தீர்ப்பையும் விளக்குகின்றது. இதன் பின்னணி என்ன? இயேசு கடற்கரையில் மக்களுக்கு ஓமைகளாக போதித்த பின் வீட்டிற்கு வந்தடைந்தார். சீடர்கள் வயலில் விதைக்கப்பட்ட களைகளின் ஓமைக்கு பொருள் கேட்டனர். அவ்வாறு விளக்கும்போது தேவராஜ்யத்தின் மேன்மையை சொல்லி விலையுயர்ந்த முத்து ஓமையையும் கூறுகின்றார். களைகளின் ஓமையின் விளக்கம். விதைப்பவர் மானிட மகன் இயேசு ஆண்டவர். வயல் உலகம். நல்ல விதைகள் விண்ணரசின் மக்கள், அதாவது நீதிமான்கள், இயேசுவின் வழியில் நடப்பவர்கள். களைகள் தீயவனின் மக்கள், தீயவர்கள், பகைவன், பிசாசு அல்லது தீய எண்ணமும் செயலும் கொண்டவர்கள். அறுவடையின் காலம் இவ்வுலகின் முடிவு, அதாவது இறுதி காலம். அறுவடை செய்பவர் தேவதூதர்கள். களைகளை நெருப்பில் போட்டு நல்லவர்களை, நீதிமான்களை தேவராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்லுவார்கள். விலைமதிப்பற்ற முத்துவின் ஓமை சொல்லுவதென்ன? வியாபாரி நல்ல முத்துக்களை தேடும் ஒருவன். உயர்வான முத்து தேவனுடைய அரசு, விண்ணக வாழ்வு. பொருள். தேவனுடைய அரசு என்பது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது, மேன்மையானது, உன்னதமானது, என்றென்றைக்கும் அழியாத பேரரசு. அதை பெறுவதற்கு மனிதர்கள் தங்களின் சொந்தமான அனைத்தையும் இழக்க தயங்க மாட்டார்கள். காரணம், என் பெயரின் பொருட்டு இவ்வுலகை துறப்பவர்கள், தாய் தந்தையை துறப்பவர்கள், கணவன் மனைவியை துறப்பவர்கள் கைமாறு பெறாமல் போக மாட்டார்கள். அவ்வளவு பேரின்பமும் அவ்வளவு விலை மதிப்பற்றதும் விண்ணக அரசு. நாம் எதிர்பார்க்கின்ற நிம்மதி, அமைதி, பேரின்பம், நித்திய ஆனந்தம் இறையரசில் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இயேசுவின் இறையரசை பெற இவ்வுலகை குப்பை என கருதிய சின்னப்பரை போன்று நாமும் வாழுவோம்.